இன்று நாம் காண இருப்பது ஒரு வித்தியாசமான மலைஸ்தலம். இது சென்னை நகரின் உள்ளேயே தாம்பரம் மற்றும் குரோம்பேட்டைக்கு நடுவில் தாம்பரம் சானிட்டோரியம் அருகே உள்ளது. இப்படி ஒரு இடம் சென்னை நகருக்குள் உள்ளதா என ஆச்சரியப்பட வைக்கும். இந்த இடம் இப்பகுதியில் வசிக்கும் பெரும்பாலானோருக்கு கூட இன்னும் தெரியாமலே உள்ளது எனலாம். இந்த மலைக்கு பச்சை மலை என்று பொதுவான பெயர். சிலர் சித்தர் மலை எனவும் மருந்து மலை எனவும் கூறுகின்றனர். மந்திரகிரி மகாயுக மலை என்ற பெயரும் கூறப்படுகிறது. வித்தியாசமான 2 ஆலயங்கள் பற்றி காண இருக்கின்றோம். வாங்க அந்த மலை கோயிலுக்கு போகலாம். தாம்பரத்திலிருந்து வரும்போது சானிட்டோரியத்தில் உள்ள தீயணைப்புத்துறை அலுவலகத்தை அடுத்து இடது பக்கம் திரும்பினால் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் சென்றால் நீங்கள் பச்சை மலை அடிவாரத்தை அடையலாம். இந்த பச்சை மலை மருந்து மலை, மகாயுக மலை அல்லது சித்தர் மலை என்றும் அழைக்கப்படுகிறது. மலை அடிவாரத்தில் 2 படிக்கட்டுகள் உள்ளன. இடதுபுறம் ஒரு படிக்கட்டு மலை உச்சியில் அமைந்துள்ள அருள்மிகு மந்திரகிரி மகாயுக காளி காமந்திகா தேவி ஆலயத்திற்கு அழைத்துச் செல்கின்றது. இடதுபுற படிக்கட்டு மலை நடுவில் அமைந்துள்ள அருள்மிகு சியாமலாதேவி சமேத அத்திரீஸ்வரர் ஆலயத்திற்கு அழைத்துச் செல்கிறது. ஆம், இங்கு 2 ஆலயங்களும் பல்வேறு சித்தர் பீடங்களும் உள்ளது. முதலில் நாம் சிவன் ஆலயத்திற்கு செல்லலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தின் போது இந்த வனப்பகுதியில் அவர்கள் சிறிது காலம் தங்கி இருந்தனர். அப்போது இங்கு ஒரு சிவலிங்கத்தை வைத்து வழிபட்டு வந்தனராம். அந்த சிவலிங்கமே இந்த வனப்பகுதியில் ஊர் மக்களால் கண்டெடுக்கப்பட்டு இந்த ஆலயமாக கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. சிறிய குடிலில் இருந்த இந்த ஆலயம் 21/1/2024 அன்று புதிதாக கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இவ்வாலயத்தில் சிவபெருமான் மற்றும் தாயாரோடு சப்த கன்னிகைகள், விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், நவக்கிரகங்கள், கால பைரவர், துர்க்கை, பிரம்மா, லிங்கோத்சவர், தட்சிணாமூர்த்தி என பல உபசன்னதிகளும் உள்ளன. இந்த இடத்திலிருந்து பம்மல், பல்லாவரம் பகுதிகளை நாம் காண முடியும். இந்த பாதை வழியாக இந்த ஆலயம் வரை நாம் வாகனங்களிலும் வரலாம். பல்வேறு சித்தர்களின் சிலைகள் இந்த மலைப்பகுதியில் ஆங்காங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவிலுக்கு எதிரில் உள்ள ஒரு சிறிய பள்ளத்தில் ஸ்ரீ பாலாம்பிகை அம்மன் சிறிய குகையில் குடிக்கொண்டு அருள்பாலிக்கின்றார். இந்த குகை முன்பு இறங்குவதற்கு மிகவும் கடினமாகவும் புற்கள் மண்டியும் இருக்கும். ஆனால் தற்போது படிக்கட்டுகள் அமைத்துள்ளனர். இந்த சிவாலயத்திலிருந்து சற்று மேல்நோக்கி ஒரு படிக்கட்டு வழியே நடந்தால் வடலூர் வள்ளலாருக்கு தனி சன்னதியும், அதனை ஒட்டி அரசமரத்து அடியில் ஒரு சிறிய சன்னதியும், அரசமரத்தடி விநாயகர், ராகு, கேது, அகஸ்திய மகரிஷி மற்றும் அத்திரி மகரிஷி ஆகியோர் குடிக்கொண்டுள்ளனர். இந்த இடம் மிக ரம்மியமாக உள்ளது. அருகிலுள்ள ஏரியிலிருந்து வரும் குளிர்ந்த காற்று அதை மேலும் உறுதியாக்குகின்றது. சிலர் இங்கு மரத்து நிழலில் சுகமாக தூங்கிக் கொண்டுள்ளனர். இங்கிருந்து நாம் திருநீர்மலை, தாம்பரம் மெப்ஸ் பகுதிகளை காண முடியும். அனைத்து கடவுள்களையும் தரிசித்தவுடன் நாம் மந்திரகிரி மகாயுக காளி அன்னையை பார்க்க புறப்பட்டோம். இதற்கு மேல் நாம் நடந்துதான் செல்ல வேண்டும். மலை உச்சியில் உள்ள காளி அன்னை ஆலயத்திற்கு செல்வதற்கு நாம் மலை அடிவாரத்திற்கு சென்று பின்பு இடதுபுறம்
காளி அன்னை ஆலயத்திற்கு அழைத்துச் செல்லும் படிக்கட்டு வழியாக செல்ல வேண்டும். ஆனால் நாங்கள் ஒரு காட்டுவெளி பயணத்திற்காக முற்களும் புதர்களும் உள்ள ஒரு ஒத்தையடி பாதை வழியாக சென்றோம். இப்படி 2 மலைக்கோயில்கள் இருப்பதனை நண்பர் திரு ரமேஷ் தங்கராஜ் அவர்கள் நமக்கு கூறி நமது டெம்பிள் லைஃப் சேனலில் பதிவிடும்படி நம்மை அழைத்தார். அவருக்கு நம் முதல் நன்றி. பின்னர் திரு முரளி வெங்கடேசன் அவர்களும் நம்முடன் இணைந்து கொண்டார். இந்த மலை அடிவாரத்தை அடைந்ததும் உடனடியாக நகர சந்தடியிலிருந்து விலகி நாம் ஏதோ ஒரு மலை கிராமத்திற்கு வந்தது போல ஒரு பிரமையை நமக்கு ஏற்படுத்தியது. உண்மையில் சென்னை நகருக்குள் இப்படி ஒரு இடமா என எண்ண தோன்றியது. இந்த இடத்தை நாம் மேலும் பேணி காக்க வேண்டும். ஒரு காலத்தில் பல்வேறு சித்தர்கள் இங்கு தங்கி வழிபட்டதால் சித்தர் மலை என்றும், பல்வேறு மூலிகைகள் இன்றும் இந்த மலையில் இருப்பதாக நம்பப்படுவதால் மருந்து மலை என்றும் சிலரால் கூறப்படுகிறது. இந்த மலையின் அடிவாரத்தில் தான் அரசு சித்த மருத்துவமனையும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மலை உச்சியில் உள்ள மந்திரகிரி மகாயுக காளி ஆலய நிர்வாகத்தினர் இந்த மலையை மந்திரகிரி மகாயுக மலை என்று அழைக்கின்றனர். பெருமாளின் 108 திவ்ய தேச தலங்களில் ஒன்றான திருநீர்மலை இந்த இடத்திலிருந்து மிக அருகில் உள்ளது. இந்த திருநீர்மலையை சுற்றிலும் நீரால் சூழப்பட்டு இருந்ததால் அந்த மலைக்கு திருநீர்மலை என பெயர் வந்தது என திருநீர்மலை வீடியோவில் பார்த்தோம். திருநீர்மலை ஆலயம் பற்றிய நமது வீடியோ ஏற்கனவே நமது சேனலில் உள்ளது. ஒருமுறை திருநீர்மலையில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீரங்கநாத பெருமாளை தரிசிக்க திருமங்கை ஆழ்வார் வந்த பொழுது அம்மலையை சுற்றிலும் நீர் காணப்பட்டதால் அவரால் அங்கு சென்று தரிசிக்க முடியவில்லை. எனவே அவர் இந்த மலையில் சிறிது காலம் தங்கியிருந்து எம்பெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது. ஒரு வழியாக நாம் தற்போது அந்த காளி கோவில் செல்லும் படிக்கட்டுகளை குறுக்கு வழியில் வந்து அடைந்து விட்டோம். நாம் தற்பொழுது காண்பது தாம்பரம் பகுதி. சிவன் ஆலயத்திற்கு செல்லும் படிக்கட்டுகளைப் போல் அல்லாமல் இந்த படிக்கட்டுகள் செப்பரிடப்படாமலே உள்ளது. இந்த ஆலயத்திற்கு நாம் அடிவாரத்தில் இருந்துதான் துவங்க வேண்டும். ஏனென்றால் முதலில் எல்லை காவல் தெய்வமான முனீஸ்வரரையும் விநாயகரையும் தொழுதுதான் நாம் மலையேற துவங்க வேண்டும் என ஆலய அர்ச்சகர் தெரிவித்தார். இந்த மலை பற்றி திரு ரமேஷ் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ராமருக்கு வந்துட்டு அவர் மயக்கமாக இருந்தப்ப நம்ம அனுமார் வந்துட்டு சஞ்சீவி மூளை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு உடைய பீஸ் வந்து இந்த மலையில் விழுந்துதான் அவர் ஐதீகம் இருக்குது. இந்த மலையில் நிறைய மூலிகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இங்கே சித்தரில் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த மலையில் வரும்போது நீங்கள் உங்கள் மலை ஏறுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய கெட்ட எண்ணத்தை எல்லாத்தையுமே வெளியில் விட்டுட்டு நீங்கள் மலையில் ஏறி வரணும். எந்த எண்ணமும் மனசில் இருக்க ஒன்லி நீங்கள் இந்த மலை மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மலை கீழே பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் இப்போ தான் புதிதாக கட்டியிருக்கோம். அதுக்கு மேலே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா காளி இருக்குது. மந்திரகிரி மகாயுக காளி காமேந்திரிகா தேவி இவங்க வந்துட்டு சூரிய வம்சத்தில் பிறந்தவங்க. இவங்க வந்துட்டு கர்ணனுடைய சிஸ்டர்ஸ் தங்கச்சின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் இவங்க வந்து சூரிய குடும்பத்தை பிறந்தவங்க, சூரிய குடும்பத்தில் இருந்தவங்க. இவங்க மட்டும்தான் வந்துட்டு இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு இந்த மலையில் மட்டும்தான் கோயில் இருக்குது. அவங்க ஒளிமயமானவங்க, கடவுள் என்ன சொல்கிறது, இது அவங்க ஒளிமயமான ஒரு கடவுள். மற்ற இடத்தெல்லாம் காளியெல்லாம் பயப்படுவாங்க. இங்கே காளியை பொறுத்த வரைக்கும் இந்த காளி ரொம்ப சக்தி வாய்ந்த காளி. இங்கே வந்துட்டு காளி வந்துட்டு உக்ரகமாலாம் இருக்க மாட்டாங்க. இந்த காளி தேவியை சுற்றி 9 நவகிரகங்கள் இருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் எப்போ தேவையோ இந்த மலைக்கு வந்து இந்த சாமியை வழிபடலாம். நன்றி. இங்கு தெய்வங்கள் மற்றும் சித்தர்களை சிற்பங்களாக இல்லாமல் சாதாரணமாக கல்லில் பிரதிஷ்டை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது 11 குஷன், மகா கும்ப பெருமாள் மற்றும் வால்மீகி ஆகியோரது சிலைகளை. இது ஸ்ரீ நவகோடி சித்தர் பீடம்.
இது ஸ்ரீ சாத்தகுரு பகவான் பீடம். தற்போது நாம் செல்வது ஸ்ரீ நாகஹட்சகர் பீடத்திற்கு. இந்த அனைத்து கடவுள்களையும் வழிபட்ட பின்பு நாம் முக்கியமான மகா காளியையும் சந்தான லட்சுமியையும் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் பல்வேறு இடங்களில் 736 என்று எழுதப்பட்டுள்ளது. இதற்கான விளக்கத்தை இந்த ஆலய அர்ச்சகரிடம் கேட்டபொழுது அவர் இது 736 என்பது ஆகும். இது காளி மந்திரத்தின் சுருக்கம் என்று கூறினார். இந்த ஆலயத்தை நிர்மாணித்து பிரதிஷ்டை செய்தவர்கள் ஸ்ரீ குரு சிவச்சந்திர சுவாமிஜி மற்றும் அவரது சகோதரி ஸ்ரீ குருமாதா சகுந்தலா தேவி தாயார் ஆவார்கள். நீங்கள் இந்த மலைக்கு வரும் பொழுது உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்கள், தண்ணீர் பாட்டில், தின்பண்டங்கள் ஆகியவற்றை உங்களுடனே வாங்கி எடுத்து வாருங்கள். மேலே கடை கிடையாது. அதே போல பாட்டில், கவர், பிளாஸ்டிக் போன்ற குப்பைகளை உங்களுடனே எடுத்துச் சென்று வெளியில் குப்பை தொட்டியில் போட்டுவிடுங்கள். இந்த புனிதமான மலையை அசுத்தமாக்காதீர்கள். திருஷ்டி, பில்லி, சூன்யம், செய்வினை போன்றவற்றிலிருந்து விடுபட இந்த காமந்திகா தேவியை வழிபட அனைத்தும் பறந்து ஓடும் என இந்த ஆலய அர்ச்சகர் தெரிவித்தார். இந்த தேவி இருவராக ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு உள்ளனர். இங்குள்ள முனீஸ்வரர் இரட்டை முனீஸ்வரர். இவர்கள் இருவரும் இந்த மலையின் காவல் தெய்வங்கள் ஆவார். இவர்கள் பகலில் ஒருவர், இரவில் ஒருவர் என இந்த மலையை சுழற்சி முறையில் காவல் காக்கின்றனர். குழந்தை பேறு இல்லாதவர்கள் இந்த சந்தான லட்சுமியை வணங்கினால் குழந்தை பேறு கிட்டும் என்பது உண்மை. இந்த மலையும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது மலை. நம்ம சாதாரணமாக படிக்கட்டுங்க எங்கேயும் மலை ஏறுற மாதிரி இல்லை. நம்மளாம் கஷ்டப்பட்டு ஏறி தான் வரணும். ஆனால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. வரலாம், நல்லா எல்லோரும் வந்து பார்க்கலாம். அந்த கோயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் போக போக நல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். இந்த ஆலயம் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5:30 மணிக்கு பிறகு மட்டுமே திறக்கப்படுகின்றது. பௌர்ணமி தினத்தன்று இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜையும் கிரிவலமும் நடைபெறுகிறது. படிக்கட்டுகளில் மின் விளக்குகள் கிடையாது. இதனால் இருட்டுவதற்கு முன்பு மலையிலிருந்து கீழே இறங்குவது நல்லது. நீங்களும் இந்த மலைக்கு உங்கள் குடும்பத்துடன் சென்று சிவன், காமந்திகா தேவி மற்றும் சித்தர்கள் அருளோடு ஆரோக்கியமான காற்று, வித்தியாசமான இடத்திற்கு சென்ற மகிழ்வையும் பெற்று பாருங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். ஓம் நமச்சிவாய.